புத்திசாலி மருமகள் பார்ட் 2. தண்ணீர் பஞ்சத்தால் அந்த கிராமமே அவதிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த ஊர்ல இருக்கும் மக்கள் எல்லாரும் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தான் தண்ணீர் எடுத்து வர வேண்டிய நிலை இருந்துச்சு. இந்த கஷ்டத்துல ஈஸ்வரியோட குடும்பமும் ரொம்பவே தவித்தாங்க. வயசான மாமியாரும் மாமனாரும் அவ்ளோ தூரம் போய் தண்ணீர் எடுத்து வர முடியாது. அந்த வீட்டிலிருந்த 2 ஆண்களும் வேலைக்கு போயிட்டு சோர்வாக வீட்டுக்கு வருவாங்க. அதனால ஈஸ்வரியும் சாதனாவும் மட்டும்தான் தினமும் 5 கிலோமீட்டர் தூரம் போய் தண்ணீர் எடுத்து வந்தாங்க. அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர்ல ஒரு குடத்தை சமையல், பாத்திரம் கழுவுவது மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தினாங்க. மீதமிருந்த ஒரு குடம் தண்ணீரை வீட்டில் இருக்கும் எல்லாரும் குடிக்கவும் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்தினாங்க. ஆனா வீட்டில் குழந்தைகள் தெரியாம தண்ணீரை வீணாக்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்போது ஈஸ்வரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. குழந்தைகள் வீட்டில இல்லாம இருந்தா தண்ணீர் கொஞ்சமாவது மிச்சமாகும்னு நினைச்சா. உடனே குழந்தைகளை கூட்டிக்கிட்டு போய் ஒரு பிளே ஸ்கூல்ல சேர்த்துட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அடுத்த பாட்டுல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணுங்க.